புறா வந்து முட்டையிட்டு கரு வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புறநானூறு. காப்பிய பாட்டு. காப்பிய இங்கே பாட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து குறிஞ்சி பாட்டு. காப்பிய பாட்டு குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அகவர் காப்பியம். அகவர் காப்பியம்னா இப்போ கத்துறது ஒரு சத்தம். அப்போ பெருங்கதை. கதையை சொல்கிறப்போ சத்தமாக சொல்கிறாங்க. அப்போ பெருங்கதைனா அகவர் காப்பியம். சின்னூல். நேமிநாதம். நேமிநாதம்ங்கிறது ஒரு இலக்கண நூல். இது வந்து மற்ற இலக்கண நூல்கள் மாதிரி இல்லாமல் இதை ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்காங்க. அப்போ சின்னூல், சின்ன நூல் இது வந்து. அதனால தான் சின்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமான நூலாக இருக்கிறதுனால தான் வந்து சின்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இப்போ ஓவியம்ங்கிறது ஒரு கலை. அப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு என்ன தான் வரணும்? ஒரு ஓவியம் ஒரு கலையாக தான் இருக்கணும். அப்போ பாட்டு அப்படிங்கிறதும் ஒரு கலை. இப்போ இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. அடுத்து அழகிய வாய்மொழி. வாய்மொழினா நம்ம